ஹலோ டென்த் ஸ்டூடெண்ட், மாடல் போர்டு எக்ஸாமினேஷன் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம் தமிழ். ஸோ இது போல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் 100க்கு 99 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ பார்த்தோன்னா ஓவர் ரைட் பண்ணாமல் எழுதுங்க. அதே போல் பார்த்தோன்னா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த விடைக்கேற்ற வினா என்ன கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் கொஸ்டின்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆன்சரை மட்டும் தெளிவாக எழுதுங்க. ஸோ ஓவர் ரைட் பண்ணாமல் எழுதுங்க. இதே போல் 2 மார்க் கொஸ்டின் குழுவினால் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினை ஷார்ட்டாக எழுதி டாட் வச்சு எழுதினாலும் போதும். அப்புறம் பகுப்பது உறுப்பு இலக்கணம். அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 3 மார்க்னால் ஒரு பக்கத்துக்கு எழுதுங்க. ஸோ பெட்டர். அப்போ தான் பார்த்தோன்னா மார்க்ஸ் நல்லா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோல் எழுதுங்க. அப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டார் போட்டு எழுதுறது கூட இந்தமாரி கோடு போட்டு எழுதினா கூட நல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். முல்லைப்பாட்டு, மனப்பாட பாட்டு யார் அவங்களுடைய ஆத்தர் பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆன்சர் ஷீட்டு. ஸோ இது போல் ஆன்சர் ஷீட் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பென்னு தெரியுதுங்களா, உங்களுக்கு டார்க்காக ஒரு சில இடத்துல தெரியுது. ஸோ நீங்கள் எழுதுகிற பெண்ணை நல்ல பெண்ணாக எடுத்துகிட்டு போங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த 8 மார்க் எழுதுறீங்கன்னா அதுக்கேற்ற மாரி பார்த்தோன்னா அந்த குறிப்பு சட்டங்கள்லாம் போட்டு எழுதுங்க. ஸோ 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3 பக்கம் எழுதுறா போலையும், 5 மார்க்னால் 2 பக்கம் எழுதுறா போல ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் மினிமம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் பார்த்தோன்னா 5 மார்க்னால் 3 பக்கம் எழுதுங்க. 8 மார்க்னால் 5 பக்கம் கூட எழுதுங்க. அப்போ தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டார் போடத்தை இந்தமாரி கோடு போட்டு கூட எழுதலாம், அம்புகுறி நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க. அதில் குறிப்பு சட்டகம் போடுறீங்கன்னா அதுக்கு ஸ்டார் போட்டு முன்னுரை, முடிவுரை, என்ன இது பண்ண போகிறீங்க, நடுவில் பாடி கண்டிஷன் அதெல்லாம் போடுங்க. ஸோ இது போல் எழுதுன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பசங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் காட்டலான்ட்டுனால ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு காட்டுறேன். மாடல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது போல் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்டு. நீங்கள் 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஓகேங்களா, மினிமம் 4 பக்கம் எழுதுங்க, இல்லை 5 பக்கம் கூட எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தோன்னா மார்க் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது, ஃபுல் மார்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நல்லபடியாக எழுதுங்க. 100 மார்க்கும் எழுதுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம்.